இந்த ஃபுட்டர் பேர் வந்து ஜிப்பர் ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு ஜிப் வைக்கிறது கரெக்டாக எனக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே இதை வச்சு பைப்பிங் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பைப்பிங் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. அதை வீடியோவை போட்டுருந்தேன். ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இதை வச்சு பைப்பிங் ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டிங்க, ஸ்லீவுக்கு இன்விசிபிள் ஸ்டிச்சிங் போட்டும் காமிச்சிட்டிங்க, வளைவான கழுத்துக்கு எப்படி வந்து ரவுண்டான ஒரு கழுத்துக்கு கர்வ்ஸ்லாம் வந்து எப்படி இதை வச்சு பைப்பிங் வைக்க முடியும் அப்படின்னு தைச்சு காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிட்டேங்கிறனால இது சாம்பிளுக்கு காமிட்டேன். அந்த ப்ளவுஸையும் காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே பைப்பிங்க நம்ம எந்த சைடு பைப்பிங் வைக்கணுமோ அந்த சைடு வச்சுட்டு எவ்வளோ நமக்கு உள்ள தள்ளி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஜஸ்ட் அவ்வளோதான், ரொம்ப சிரமமெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த த்ரெட்டு வந்து இங்கே இருக்கிற இந்த ஹோல்ஸ்குள்ளார நம்ம வைக்கிற த்ரெட் வந்து கரெக்டாக போகணும். லைனிங் மேலே கரெக்டாக ஸ்டிச் விடுற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா நமக்கு த்ரெட் எங்கே இருக்குன்னு தெரியாது, லைனிங் இழுக்கம் போயிடும். அந்த ஃபுட்டு வந்து லைனிங் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வளர்க்கும் போல் எப்படி நீங்கள் ஒரு ரவுண்டு கழுத்துக்கு நார்மலாக எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செஞ்சாலே போதும். அழகாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிடும். எந்த இடத்துல உங்களுக்கு பைப்பிங் வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அழகாக அதே வளைவு அப்படியே தைச்சிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு அந்த வளைவை அழகாக தைச்சிட்டு பண்ணுறோம். அவ்வளோதான். 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 ஒரு அழகான ரவுண்டு கழுத்தை நம்ம ரொம்பவே ஈஸியாக சுலபமாக நம்மளால் வைக்க முடியும். நேற்று அந்த ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி காமிச்சது இந்த மாதிரி தான் பாருங்கள். சேம் அதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எந்த பிசுறுமே இல்லாமல் அழகாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சோம்.